ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியே இருக்குது. ஆசிரியர் பணி நியமனம் சம்மந்தமாக அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னங்கிறது நான் தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். அதாவது தேர்தலுக்கு முன்பு ஆசிரியர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட இருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2013, 2017 மற்றும் 2019 டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இன்று வரை பணி நியமனம் செய்யப்படவில்லை. வெயிட்டேஜால் பாதிக்கப்பட்டு இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதனால் அவங்களுக்கு பணி நியமனம் செய்வது குறித்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது அறிவிப்பு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவுகள் பிறப்பிக்க போகிறதா தகவல்கள் கிடச்சிருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஆன ஊதிய உயர்வு சம்மந்தமான பிரச்சனை, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டுருக்கு. அது குறித்து இன்னும் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்கஷன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி தற்காலிக ஆசிரியர் பணியிடங்கள் இப்போ கொஞ்சம் வேக்கன்சி ஃபில் பண்ணுறதா இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தற்காலிக ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கும் முன்னுரிமை அதில் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை ஆல்ரெடி வச்சுருந்தாங்க. அதில் வழங்கலாம் மாதிரி இப்போ ஆலோசனை நடத்தி அதுக்கான திட்டங்கள் கொண்டு வரதா பிளான் பண்ணியிருக்காங்க. அதுவும் தேர்தலுக்கு முன்பு ஆசிரியர்களுக்காக அறிவிப்பாக வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக இந்த 3 முக்கிய அறிவிப்புகளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் வெளியாகும் தேர்தலுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி இப்போ எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் பார்ப்போம். எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகும். அடுத்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வந்தால் இது செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பை வெளியிடுவாங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி.